இந்த புதிய வருஷத்தை நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்தபடினாலே நாம் அவரை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். 2024 ஆண்டு നമ്മുടെ ജീവിതത്തെ വിട്ട് കടന്നു പോയി ഒരു പുതിയ വർഷത്തെ ஆண்டவர் நமக்கு ஈவாய் கொடுத்திருக்கிறார். அதிலே நாம் ரொம்ப மகிழ்ச்சி அடைய வேண்டியதா இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். നമ്മുടെ ദൈവം ജീവനുള്ള ദൈവം, വല്ലമയുള്ള ദൈവം, அதிசயமுள்ள தெய்வம், அற்புதங்களை செய்ய வல்லமையுள்ள தெய்வம், ஒருவராயிருந்து வல்லமையுள்ள காரியங்களை செய்ய அவரால் முடியும். அவருக்கு உதவியாய் யாரும் தேவையில்லை, அவருக்கு ஆலோசகர் தேவையில்லை. அவர் அண்ட சராசரங்களை உண்டாக்கின ஜீவனுள்ள தெய்வம், ஒரு மரணத்தையும் பாதாளத்தையும் ஜெயிச்சவர். அவர் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அவருடைய பரிசுத்த நாமத்தை புகழும்படியாக நம்மை ஆண்டவர் மீட்டெடுத்திருக்கிறார். அதை நாம் நினைக்கும் போது நாம் எவ்வளவோ நேரம் அவருக்கு நன்றி செலுத்தினாலும் போதாது. இந்த பூமியிலே நமக்கு ஒரு ஆண்டு கூட ஆயுசு நாளுக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாளுகளை நீடித்து கொடுத்த தெய்வம். அவர் பெரியவர், பரிசுத்தர், மாறாதவர். இந்த புதிய வருஷத்திலும் அவர் நமக்கு நல்லவராகவே இருக்கிறார். பிசாசனுடைய போராட்டங்கள், பிசாசனுடைய கிரியைகள், மந்திரவாத ஆவிகள், செய்வன ஆவிகள், இது ஒன்று நம்மளை தொடாதபடி அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை காக்க கடவுது. நாம் புதிய வருஷத்திலே அதிகமாய் கர்த்தரோடு கூட நெருங்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நமக்கு நல்ல செபஜீவியம் தேவையாயிருக்கிறது. செபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் காத்து கொள்ளுவார். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கும்போது பிசாசுடைய கிரியைகளை நமக்கு மேற்கொள்ள முடியும். கால்வாரி சிலுவையில் நம்முடைய ஆண்டவர் நம்முடைய பாவத்தை சுமந்திருக்கிறார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தம் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாயிருக்கிறது. நம்ம எப்போதும் எனக்காக இயேசு கிறிஸ்து மரிச்சார் என்றும் அவர் உயிரோடு இருக்கிறார் என்றும் நாம் ஆண்டுடைய பிள்ளை என்றும் என்ற அந்த நம்பிக்கை நம்மளுக்கு எப்போதும் இருக்கணும். சஞ்சலங்கள், வருத்தங்கள், குறைகள், கஷ்டங்கள், பாடுகள், போராட்டங்கள், சில சோதனைகள், ஒருவேளை வியாதிகளும் கூட வரலாம். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் அதிகமாய் தெய்வத்தை பின்பற்ற வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில சோதனைகள் வரும்போது பின்மாறி போகிறது வழக்கமான காரியம். போராட்டங்கள் வரும்போது ஆண்டவரே எனக்கு ஜெபம் பண்ணி எங்களுக்கு விடுதல் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரை விட்டு பின்மாறி போகிற சூழ்நிலைகள் உண்டு. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம் ஒருபோதும் தெய்வத்தை விட்டு விலகி போகக்கூடாது. பாடுகள் வரும்போது நாம் அதிகமாய் தேவனோடு கூட நெருங்கி அவருடைய நாமத்தை உயர்த்தும் போது பிசாசானவன் நம்மளை விட்டு ஓடி போகும். நம்முடைய ஆண்டவர் ஒருபோதும் நமக்கு வியாதியோ கஷ்டமோ துன்பமோ துயரமோ பாடுகளோ கொண்டு வந்து நமக்கு பிரச்சனை கொடுத்து நம்மளை தவிக்க வைக்கணும்னு அவருக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஆனா பிசாசானவன் தான் நம்முடைய ஆசீர்வாதங்களை கெடுக்கிறதும் நம்முடைய உயர்வுகளை தடை பண்ணுகிறதும் நாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நினைக்கும் போது அதுக்கு விரோதமாய் பிசாசானவன் தான் பல போராட்டங்களை கொண்டு வரும். நாம் தேவனுடைய கிருபையிலிருந்து விலகி போக வேண்டும், விசுவாச ஜீவிதத்தில் நிலைக்க கூடாது என்றதுக்காக தான் பிசாசானவன் இந்த மாதிரி காரியங்களை செய்யறாங்க. அது நாம் நன்றாய் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு சோதனைகள் பெருகும் போது பவுலை போல அதிகமாய் தேவனோடு கூட நெருங்குற ஒரு அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. நாம் நல்ல ஜெபம் பண்ணும் போது கர்த்தர் நமக்கு துணை நிற்பார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணை நிற்பார். அவருடைய தூதர்களை அவர் அனுப்பி சிங்க கபியிலிருந்து சோத்திரம் தானியேலை மீட்டெடுத்தது போல நம்மளை மீட்டெடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். மரித்து போன லாசரே ஆமேன் 4 நாளாய்
ஆனால் சோத்திரம் அவரால் அது அந்த லாசர் திரும்ப உயர் பெறுமா என்றது தெரியாது. ஆனால் உயர்ப்பித்த தெய்வம் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக பரிந்து பேசுகிற இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார். அதுபடினால தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாம் ஒருபோதும் சோர்ந்து போகக்கூடாது. பிரச்சனைகளே 2025ஆம் ஆண்டு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஆனா எது வந்தாலும் கர்த்தரை ஒருபோதும் நம்ம விட்டு விலகக்கூடாது. நம்முடைய பரிசுத்தமான ஜீவிதத்திலும் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் நம்ம அதிகமாய் முந்தி வருகிறதே தவிர பின்னாடி போகவே கூடாது. அப்படி இருந்தால் நம்ம ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லை. யாரிடம் முன்னாடி தலகுனிய ஆண்டவர் அனுமதிக்கவும் இல்லை. சோத்திரம். வியாதிகள், சத்துருடைய திட்டங்கள் ஒருபோதும் நம்மளை அணுகாது. மந்திரவாத ஆவிகளோ செய்வன ஆவிகளோ நம்மளை தொடாது. ஆமென். நமக்கு தெரியும் 91ஆம் சங்கீதம் நம்ம வாசிக்கும் போது அதிலே வாசிக்கிறது, பாதியின் கூடாரத்தில் அணுகாது, ஒரு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, உன்னை காக்கும்படி அவர் தன் தூதரிடத்தில் கட்டளையிட்டிருக்கிறார். அப்போ அந்த விசுவாசம் நமக்கு எப்போது இருக்கணும். നമ്മുടെ ദൈവം നമ്മളെ ഒരുപോതും നമ്മളെ കൈവിட மாட்டார். தேவனுடைய கிருபை இழந்து தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருபோது ஓடி போகக்கூடாது. நமக்கு பைபிள்ல யோனா தீர்க்கதரிசி தெரியும். நினைவேக்கு போக சொல்லும் போது அவர் தரிசிசுக்கு போனார். அந்த இடத்துல மறுதளிப்பான ஒரு காரியம் நடக்கிறது. 2 ஊழியம் தான். அவர் ஊழியக்காரர் தான், நல்ல ஒரு தீர்க்கதரிசி தான். ஆனா அவர் நினைவுக்கு போக கர்த்தருடைய சித்தம், அங்கதான் அநேக பாவத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த தேசத்தை ஆண்டவர் அழிக்கிறதுக்காக, மனம் திரும்பலன்னு அழிக்கிறதுக்காக திட்டம் வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தீர்க்கதரிசி போய் வசனத்தை சொல்லும் போது அவங்க மனம் திரும்பி அந்த தேசம் விடுவித்தல் ஆகணும் என்று தேவனுடைய சித்தம். ஆனா அந்த தேசத்தில் உள்ள மக்கள் எல்லாம் பின்மாற்றத்திலும் பாவத்திலும் வாழ்ந்ததினால ஒருவேளை இந்த ஊழியக்காரனை அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்று நினைச்சு தரிசீசு அவருடைய விருப்பத்தின்படி ஓடுகிறத நமக்கு தெரியும். ஆனால் தேவன் ஆகிய கர்த்தர் அந்த நேரத்திலே ஒரு மீனை அனுப்பி சோத்திரம் அந்த அவர் பயணம் செய்ததான கப்பல்ல ஒரு பெரிய ஒரு புயலை அதை அனுப்பி அந்த கப்பல் அது முழுகிற அளவுக்கு வந்துச்சு. ஆனால் தேவன் கர்த்தருடைய தாசனை ஒருபோதும் கைவிடாது மீனின் வயிற்றிலே 3 நாள் பாதுகாத்து கொண்டார். அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு நன்றாய் தெரியும். 3ஆவது நாள் அவரே மீன் கரையிலே வந்து வாந்தி போட்டார். அதன் பிறகு அவர் மனம் திரும்பி நினைவே பட்டணத்துக்கு செல்லுகிறார். நினைவேயிலே கர்த்தர் அவர் சொன்னபடி சுவிசேஷத்தை பிரசங்கிச்சார். அந்த நினைவே மக்கள் ராஜாக்களிலிருந்து 7 மக்கள் வரை மனம் திரும்பி பாவத்தை அறிக்கையிட்டார். அது நிமித்தமாய் நினைவே பட்டணத்திலே தேவன் ஒரு பெரிய சமாதானத்தை அனுப்பி அவரை மீட்டு கொண்டார். ஏதாகிலும் ஒரு காரியத்தை நமக்கு செய்கிறோம் என்று சொன்னால் தேவன் நம்மளை எச்சரிக்கைப்படுத்தாம ஒரு தீங்கு நம்மளை வருத்த அனுமதிக்க மாட்டார். நம்ம அவ்வளவோ தேவனை சமூகத்தை விட்டு ஓடி மறுதலித்து பாவத்திலே வாழ்ந்து கொண்டு இருந்தாதான் கர்த்தர் தண்டிப்பார். அதுவும் உடனே அவர் செய்ய மாட்டார். ஊழியக்காரெல்லாம் நம்முடைய நடுவில் அனுப்பி நம்மளை எச்சரிக்கைப்படுத்துவார். திரும்பவும் நம் மனம் திரும்பாம நம்முடைய இஷ்டத்தின்படி பயணம் செஞ்சால் கர்த்தர் ஒருவேளை நம்மளை தண்டிப்பார். அது இல்லாமல் ஒருபோதும் அவர் நம்மளை தண்டிக்கிற தெய்வம் அல்ல. சோத்திரம். சோதனை கொடுத்தால் சோதனையில விடுதலும் கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அதுபடினால தேவ பிள்ளைகளை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. 2025ஆம் ஆண்டிலே பெரிய ஆசீர்வாதங்களை நீங்கள் எதிர்பாருங்கள். நீங்கள் கையிட்டு செய்யும் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாம் வாசித்து கேட்டதான சங்கீத பகுதியிலே ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிப்போம். 136ஆம் சங்கீதம் அதனுடைய 23வது வசனத்தை வாசிப்போமாக. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. நம்முடைய வாழ்க்கையை நம்ம திரும்பி பார்க்க வேண்டியதாயிருக்கிறது.
நாம் எங்கே இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், பல பாடுகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கஷ்டங்களும், ஒருவேளை நம்முடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் ஆகாரத்துக்கு கூட வழியில்லாத அநேக சூழ்நிலைகள் இருந்தது. நல்ல ஒரு வஸ்திரத்தை, நல்ல ஒரு ஆடையை நம்மளால் வாங்கி நமக்கு போட முடியாத சூழ்நிலை இருந்தது. ஆனால் கர்த்தர் நம்மளை எவ்வளோ உயர்த்தி இருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமாய் இன்னைக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார், குறையில்லாம வச்சிருக்கிறார். ஆனால் சின்ன சின்ன காரியங்கள் நடக்காம வரும்போது ஏன் ஆண்டவர் ஜெபத்தை கேட்கலன்னு சொல்லி பின்மாறி போகக்கூடாது. இஸ்ரவேலியர் பயணம் செஞ்சு வரும்போது அவர்களை 40 ஆண்டுகள் தேவன் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். அவங்களுக்கு ஆகாரத்தை மன்னா புசிக்க கொடுத்தார், அவங்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், இறைச்சி கொடுத்தார். ஆனால் அவர்கள் முறுமுறுத்தார்கள், தேவனை விட்டு மறுதலித்து போனார்கள். இது நிமித்தமாய் ஹல்லேலூயா அவர்கள் வனாந்திரத்திலே மடிந்து போனார் என்று பரிசுத்த வேதாங்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறார். ஆமீன். ஆனாலும் அவர்கள் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்ட பல சூழ்நிலைகளிலும் கர்த்தர் இறங்கி அற்புதம் செஞ்சிருக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலே பின்மாற்றத்தினுடைய சூழ்நிலை இருக்குமென்றால் நாம் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பி வர வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன் சொன்னா, போன நாடுகளில் நம் தரித்திரத்தில் இருந்த போது, நெருக்கத்தில் இருந்த போது, வியாதியில் படுக்கையில் இருந்த போது, மரணம்தான் நமக்கு வழி, வேற வழி இல்லை என்று நினைச்ச நேரத்தில் நம்முடைய ஆண்டவர் நம்மளை நேசித்தார். அது நம்ம எப்போதும் மனதிலே கொள்ள வேண்டும். தேவனை விட்டு மறக்க கூடாது. நாம் செய்கிற தவறுகள், ஒருவேளை செப ஜீவிதத்தை மறந்து விடுகிறது பெரிய தவறுதான். கர்த்தரோடு எப்போது நன்றி உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நாம் தெய்வத்தை ஆராதிக்கலைன்னா வேற யாரை ஆராதிப்பாங்க? நம்மை ஆண்டவர் அழைச்சார், தெரிந்து கொண்டார், பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்தார், அவருடைய கிருபையினால் அவர் மூடிக்கொண்டார், இதுவரை நம்மை தாங்கி நடத்தி இருக்கிறார். அவருடைய அன்பை நினைச்சு அதிகமாக நாம் அவரை நேசிக்க வேண்டும், நன்றி செலுத்த வேண்டும், அவரை உயர்த்த வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, நானும் நீங்களும் அனுபவிச்சதான ஆசீர்வாதங்கள் மற்றொருவரிடத்தில் பகிர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் இயேசு என் வாழ்க்கையில் அற்புதம் செய்தார் என்று மற்றொருடத்தில் சொல்றதுக்கு தயங்கக்கூடாது. ஏன் சொன்னா, எத்தனையோ பேர் இன்னைக்கு பாவத்தில் கிடக்கிறார்கள், விசாசம் கட்டுக்குள்ள இருக்கிறார்கள், செய்வன கட்டுக்குள்ள இருக்கிறார்கள். நிறைய போராடி பார்க்கிறோம், ஆனால் அவங்களை மீட்டு வர முடியல. கடன் தொல்லையில் கிடக்குது, ஒரு சமாதானம் இல்லாம போராட்டத்தில் தவிச்சு கொண்டிருக்கிறார். ஐ எத்தனையோ மருந்து, எத்தனையோ ஆஸ்பத்திரியில் ஏறி இறங்குறார், டாக்டருங்க பார்க்குறாங்க, இருக்கிற மருந்தெல்லாம் பணம் எல்லாம் வைத்தியர்களுக்கு கொடுக்குது. ஆனாலும் சமாதானம் இல்லாமல் வியாதியோடு இருக்கிறார்கள். இவர்களை நீங்க போய் சந்திக்கணும், அவர்கள்கிட்ட நீங்க சொல்லணும், நீங்க இயேசுவை தேடுங்க, அப்பொழுது உங்களுக்கு ஆண்டவர் அற்புதமான விடுதலை கொடுப்பார். கர்த்தர் உங்களை சுகமாக்குவார். உங்களுடைய தரித்திரங்களை ஆண்டவர் மாற்றுவார். கர்த்தர் உங்களுக்கு புது வழிகளை திறப்பார். இயேசுனை நேசிக்கிறாருன்னு சொல்லி கர்த்தரா இயேசுவை பற்றி நீங்க அவருக்கு சொல்லி அவங்களுக்காக செபிக்கும் போது அவர்கள் மனம் திரும்பி வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய கர்த்தருடைய சமூகத்தில் வந்து சுதந்திரம் ஆகுவார். பிரைஸ் தி லார்ட். அது நிமித்தம் அந்த குடும்பம் ரட்சிக்கப்படும், அந்த குடும்பத்தினுடைய கஷ்டங்கள் மாறும். அந்த குடும்பத்தை ஆளுகை செஞ்சிட்டு இருந்தா அந்த பிசாசு அந்த வீடை விட்டு ஓடி போகும். அதனால அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். அதனால் இன்னைக்கு நான் உங்களிடத்தில் சொல்லுகிறதான இந்த காரியங்கள், என்னுடைய இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு சகோதரி சகோதரங்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் நீங்கள் முழு உள்ளத்தோடு விசுவாசியுங்கள். உங்களுக்கு அவிசுவாசம் உள்ள இருதயம் வரக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்போது நம்பிக்கையா இருக்கணும். ஆண்டவரை அறியாதவர்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தால் நீங்கள் இயேசுவை விசுவாசியுங்கள். இயேசு கிறிஸ்து மெய்யான தெய்வம், இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தெய்வம். உங்களுடைய எல்லா கஷ்டங்களையும் மாற்றுவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால கூடும். உங்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால கூடும். மரணத்துடைய பள்ளத்தாக்கிலிருந்து விடுவிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால கூடும். கடன் தொல்லையிலிருந்து விடுவிக்க அவரால் முடியும்.
நீங்கள் தேவனே நம்புங்கள். நீங்கள் இயேசுவே நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் ஒரு பாவி என்று அறிக்கையிட்டு மனம் திரும்பி வாங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். தேவ பிள்ளைகளாயிருக்கிற நானும் நீங்களும் அதிகமாய் விசுவாச ஜீவிதத்தில் வளருவோமாக. நல்ல ஜெபிக்கிற பிள்ளைகளாய் மாறுவோம். ஆமீன். என்ன போராட்டம் இருந்தாலும் நீங்க கர்த்தருடைய சமூகத்தை தான் முதலாவது கொண்டு வைக்கணும். நீங்க அங்கே போய் சொல்லி புலம்பி டென்ஷன் அடிச்சுட்டு நடக்கக்கூடாது. நீங்க ஒரு பாய் போட்டு முழங்கால இருந்து, தெய்வமே என்னை ஆசீர்வதியும், இந்த பிரச்சனை என்னை விடுதலையாக்கும் சொல்லி நீங்க மனப்பூர்வமாய் ஜெபிச்சா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் பல மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், பெருக பண்ணுவார். பிரைஸ் தி லார்ட். எபிரேயருக்கு எழுதிய நிருபம் 6:14 இப்படி வாசிக்கிறோம். உங்களை ஆசீர்வதிப்பேன், உங்களை பெருக பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அவர் நம்மளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தேவன். நிச்சயமாய் அவர் நம்மளை பெருக பண்ணுவார். ஆதபடினால சோர்ந்து போகாதீங்க. நல்ல உறுதியாய் பற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவே இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் மாறுவாம் என்றதுக்கு சந்தேகமே இல்லை. நீங்க சேவிக்கிற தெய்வம் கல்லு மண்ணு கிடையாது. வல்லமையுள்ள தெய்வம். உங்களுக்காக மரித்து மரணத்தை ஜெயிச்சு உயிரோடு இன்றைக்கு பிதாவான் தேவனுடைய வலது பாரசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற அந்த இயேசுவை நாம் விசுவாசிப்போம். ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்க எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்தில் அப்பா பிதாவே, இந்த புதிய வருஷத்தில் நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறோம். இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளிடம் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருக பண்ணுவீராக. ஆசீர்வாதங்கள் வந்து சேரட்டும். உம்முடைய தரித்திரங்கள், கஷ்டங்கள், கடந்தொல்லைகளை மாற்றி இவங்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தேவன் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுத்து உயர்த்த வேண்டும்படியா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை அறியாத கர்த்தர், ஆண்டவரை அறியாத பிள்ளைகளாயிருந்தால் இவர்களை ஏசப்பா நீங்க ரட்சிங்க, இவருடைய கஷ்டங்களை மாற்றுங்க. இவர்களுமே அறியும்படியாக இவருடைய மனக்கண்ணுகளை திறங்க. இவருடைய வியாதி படுக்கையிலிருந்தும் பிரச்சனையிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் துன்பத்தின் துயரத்திலிருந்து இவர்களை மீட்டு கர்த்தாவே இவர்கள் மேல் இரக்கம் பாராட்டி உம்முடைய காயப்பட்ட கரம் தொட்டவரை சுகமாக்கி இவளை ரட்சிக்க வேண்டும்படியா ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த வசனத்தை கேட்கிற யாவரை நான் ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். அடிமையை தாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.